நம்ம போன வகுப்பில் தொகைநிலை தொடர் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது தொகாநிலை தொடர்கள். நமக்கு அதிலே பதில் இருக்குது. தொகாநிலை தொடர்கள் எதுவுமே தொக்கி வராது, தொக்காமல். அதே தொகாநிலை தொடர்கள். தொகாநிலை தொடர் அப்படின்னா என்னென்னா, ஒரு தொடர்மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருபோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் எனப்படும். ஒரு தொடர்மொழினா பல சொற்கள் சேர்ந்து தொடர்ச்சியாக வருவது தொடர்மொழி. அந்த தொடர்மொழியில் இரு சொற்கள் இருந்து, ஒரு தொடர்மொழியில் இரு சொற்கள், இப்போ காற்று வீசியது, அதெல்லாம் இரு சொற்கள் இருக்குது. இந்த மாதிரி இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருபோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது. இப்போ காற்று வீசியது அப்படின்னா இரு சொற்கள் இருக்குது, இது ஒரு தொடர்மொழி. இந்த ரெண்டு சொற்களுக்கு இடையில் எந்த ஒரு சொல்லோ உருவோ இல்லை, அப்படியே நமக்கு பொருள் இருக்குது. இந்த மாதிரி வர்றதுக்கு பேர் தான் தொகாநிலை தொடர். இந்த தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். எதெல்லாம் அப்படின்னா, எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்றுத் தொடர், பெயரச்சத் தொடர், வினையச்சத் தொடர், வேற்றுமைத் தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்குத் தொடர் அப்படின்னு சொல்லி தொகாநிலை தொடர்கள் 9 வகைப்படும். இப்போ முதல்ல ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னது? எழுவாய் தொடர். எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர். ஒரு எழுவாய் இருக்கும், அதுக்கடுத்து பெயர் வரலாம். அப்படி பெயர் வந்ததுன்னா பெயர் எழுவாய் தொடர். ஒரு எழுவாய் இருக்கும், அதுக்கடுத்து வினை வந்ததுன்னா வினை எழுவாய் தொடர். ஒரு பெயர் இருக்கும், அதுக்கடுத்து வினா வந்ததுன்னா வினா எழுவாய் தொடர். இந்த மாதிரி ஒரு எழுவாய் இருக்கும், அதுக்கடுத்து பெயர் வந்தால் பெயர் எழுவாய் தொடர். ஒரு எழுவாய் அடுத்து வினை வந்ததுன்னா வினை எழுவாய் தொடர். ஒரு எழுவாய் அதுக்கடுத்து வினா வந்ததுன்னா வினா எழுவாய் தொடர். இப்போ இனியன், கவிஞர், இதில் எழுவாய் என்னது? இனியன். கவிஞருங்கிறது பெயர் சொல், அப்போ இது பெயர் எழுவாய் தொடர். காவிரி பாய்ந்தது, இதில் எழுவாய் எது? காவிரி. பாய்ந்தது அப்படிங்கிறது வினைச்சொல், அப்போ இது வினை எழுவாய் தொடர். பேருந்து வருமா, பேருந்துங்கிறது எழுவாய், வருமா அப்படிங்கிறது வினாச்சொல், அப்போ இது வினா எழுவாய் தொடர். இந்த மாதிரி ஒரு எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர். ஓகே. அடுத்து விழித்தொடர். விழித்தல் அப்படின்னா அழைத்தல். விழியுடன் வினை தொடர்வது விழித்தொடர். விழியுடன் வினை தொடர்வது விழித்தொடர். நண்பா எழுது, இதில் நண்பாங்கிறது என்னது? விழி, விழித்தல், அதாவது அழைத்தல், அழைக்கிறோம், நண்பா அழைக்கிறோம். எழுது அப்படிங்கிறது வினை, அதான் விழியுடன் வினை தொடர்வது, விழியுடன் வினை தொடர்வது விழித்தொடர். நண்பா எழுது, நண்பாங்கிறது விழிப்பெயர், எழுதுங்கிறது ஒரு வினைச்சொல், ஒரு பயனிலை. ஓகேவா? இந்த மாதிரி வர்றது விழித்தொடர். அடுத்தது வினை முற்றுத் தொடர். வினை முற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினை முற்றுத் தொடர். வினை முற்று இருக்கும், அதுக்கடுத்து ஒரு பெயர் சொல் வரும், அதான் வினை முற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினை முற்றுத் தொடர். பாடினாள் கண்ணகி, பாடினாள் அப்படிங்கிறது வினை முற்று, கண்ணகி அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். இந்த மாதிரி வினை முற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினை முற்றுத் தொடர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெயரச்சத் தொடர். முற்றுப்பெறாத வினை, முற்றுப்பெறாத வினை பெயர் சொல்லை தொடர்வது, அதான் பெயரச்சத் தொடர்.
முற்றுப்பெறாத வினை. இப்போ கேட்ட பாடல் அப்படின்னு சொல்லும்போது அந்த கேட்ட அப்படிங்கிறது எச்ச வினை, பாடல் அப்படிங்கிறது பெயர்ச்சொல், அது பெயரெச்ச தொடர். முற்றுப்பெறாத ஒரு எச்ச வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது, அதான் பெயரெச்ச தொடர், பெயர் எச்ச தொடர். கேட்ட பாடல், கேட்டங்கிறது எச்சம், பாடல்ங்கிறது பெயர்ச்சொல், அதை பெயரெச்ச தொடர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வினை எச்ச தொடர். அதே மாதிரி தான் முற்றுப்பெறாத வினை வினை சொல்லை தொடர்வது. முற்றுப்பெறாத வினை பெயர் சொல்லை தொடர்ந்தால் அது பெயரெச்ச தொடர். முற்றுப்பெறாத வினை வினை சொல்லை தொடர்ந்தால் அது வினையெச்ச தொடர். பாடி மகிழ்ந்தனர், பாடி அப்படிங்கிறது எச்ச வினை, மகிழ்ந்தனர் அப்படிங்கிறது வினையை கொண்டு முடிந்துள்ளது. பாடி மகிழ்ந்தனர், பாடிங்கிறது எச்ச வினை, மகிழ்ந்தனர் அப்படிங்கிற வினை சொல்லை கொண்டு முடிந்ததுனால இது வினையெச்ச தொடர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேற்றுமை தொடர். வேற்றுமை உருபுகள் ஐயாள்கு இன்னது கண், வேற்றுமை உருபுகள். இப்போ முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கு மட்டும் வேற்றுமை உருபு கிடையாது. மற்ற வேற்றுமைகளுக்கு எல்லாத்துக்குமே வேற்றுமை உருபுகள் உண்டு. 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை எல்லாத்துக்குமே வேற்றுமை உருபுகள் உண்டு. அந்த வேற்றுமை உருபுகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள். வேற்றுமை உருபுகள் தொக்கி வந்தால் நம்ம வேற்றுமை தொகைன்னு போன கிளாஸில் படிச்சிருக்கோம். வேற்றுமை தொடர் அப்படிங்கிறது வேற்றுமை உருபுகள் வெளிப்படையாக அமையும் தொடர்கள். வேற்றுமை தொகாநிலை தொடர். கட்டுரையை படித்தால், இதில் என்ன வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்திருக்கு? ஐ, கட்டுரையை படித்தால். அன்பால் கட்டினார், இதில் என்ன வேற்றுமை உருபு வந்திருக்கு வெளிப்படையா? ஆள், அன்பால் கட்டினார், ஆள் 3ஆம் வேற்றுமை உருபு வந்திருக்கு. அறிஞருக்கு பொன்னாடை, இதில் என்ன வேற்றுமை உருபு? கு, 4ஆம் வேற்றுமை உருபு வந்திருக்கு. இந்த மாதிரி வேற்றுமை உருபுகள் வெளிப்படையாக வருவது வேற்றுமை தொகாநிலை தொடர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இடைச்சொல் தொடர். இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர். இடைச்சொல் மற்றொன்று, மற்று ப்ளஸ் ஒன்று, மற்றுங்கிறது இடைச்சொல். இந்த இடைச்சொல்லை அடுத்து ஒன்று என்னும் சொல் நின்று பொருள் தருகிறது. இதான் இடைச்சொல் தொடர். ஒரு இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர். மற்றொன்றுன்னு சொல்லும்போது மற்று ப்ளஸ் ஒன்று, மற்றுங்கிறது இடைச்சொல். அதை எது தொடருது? ஒன்றுங்கிற ஒரு சொல் தொடர்ந்து நின்று பொருள் தருது, அதான் இடைச்சொல். இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது உரிச்சொல் தொடர். சால, தவ, நனி, கூர், களி இதெல்லாம் உரிச்சொற்கள். இந்த மாதிரி உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடர். இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர். உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடர். சால சிறந்தது, சால அப்படிங்கிறது உரிச்சொல். சால அப்படின்னா மிகவும் சிறந்ததுன்னு அர்த்தம். சாலனா மிகவும், அதை தொடர்ந்து சிறந்தது அப்படிங்கிற சொல் நின்று மிகச் சிறந்தது அப்படிங்கிற பொருளை தருகிறது. சால சிறந்தது, மிகச் சிறந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அடுக்கு தொடர். ஒரு சொல் 2, 3 முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர். நம்ம ஏற்கனவே கீழ் கிளாஸில் நிறைய படித்தாச்சு அடுக்கு தொடர். சரியா? 2 தடவை வரலாம், 3 தடவை வரலாம், 4 தடவை கூட வரலாம் அடுக்கு தொடர். பிரித்தால் பொருள் தரும், அதான் அடுக்கு தொடர். இப்போ வருக வருக வருக, இதில் எத்தனை தடவை வந்திருக்கு? ஒரு சொல் 3 முறை வந்திருக்கு. பிரித்து பாருங்கள், பொருள் கிடைக்கும். வருக வருக வருக, பொருள் ஒவ்வொரு தடவையும் நமக்கு பொருள் கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு சொல் 2, 3 முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர். இந்த மாதிரி தொகாநிலை தொடர்கள் 9 வகைப்படும். எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்? எழுவாய்த்தொடர், விழித்தொடர், வினைமுற்றுத்தொடர், பெயரெச்சத்தொடர், வினையெச்சத்தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட் லக்.